வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ், பொது தமிழ் புக் பேக் கொஷினில் இருக்கிற 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 3rd லெசன் பண்பாடு, உரைநடை, தமிழர் குடும்ப முறை, அடுத்தது செய்யுள், விருந்தினர் இல்லம், சுற்றார் கண்ணே உள, கம்பராமாயணம், அடுத்தது துணைப்பாடம் உரிமைத்தகா, அடுத்தது இலக்கணம், பொருள் மயக்கம், வாழ்வியல், திருக்குறள். இப்போ இந்த 3rd லெசனுடைய 1 மார்க் நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். இலக்கண தேர்ச்சிக்குள், பொருள் குழம்பின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க. ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் இ, நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல். இலக்கண தேர்ச்சிக்குள், அதுக்கான ஆன்சர் பாருங்கள். சான்று. இலக்கண தேர்ச்சி கொள்க, அதுக்கான ஆன்சர் பாருங்கள். சான்று. அண்ணனே கொட்டேஷன் மார்க், தம்பி வீட்டிற்கு சென்றதால் இங்கே ஒரு கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க. நான் அவரை பார்க்கவில்லை கொஸ்டின் மார்க். என்னும் வாக்கியத்தில் அண்ணனே என்னும் சொல்லின் பின் காற்புள்ளி இல்லாவிட்டால் இங்கே வந்துட்டு கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க. அண்ணனும் தம்பியும் வீட்டிற்கு சென்றதால் இங்கே ஒரு கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க. என்று பொருள் மயக்கம் ஏற்படும். இங்கே வந்துட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்தது அண்ணன், இங்கே மேலே கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே அண்ணன் கீழே பாருங்கள், கீழே ஒரு கொட்டேஷன் மார்க். தம்பியின் வீட்டிற்கு சென்றதால் என்று பொருள்பட வேண்டுமெனில் இங்கே ஒரு கொட்டேஷன் மார்க். அப்புறம் அண்ணன் இங்கே மேலே கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது தம்பி வீட்டிற்கு சென்றதால் நான் அவரை பார்க்கவில்லை ஃபுல் ஸ்டாப், கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க என்று எழுத வேண்டும். கடைசியில் ஃபுல் ஸ்டாப். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இலக்கண தேர்ச்சி கொள்கைக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். வல்லின மிகும் மிகாத தொடர்களில் பொருளறிந்து பொருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாலை பாடினான். ஆன்சர் பாருங்கள். பாலைத்திணை பாடினான். அடுத்தது பாலை பாடினான். ஆன்சர் பாலினை பாடினான். தேர்ட் ஒன். தேரை பார்த்தான். ஆன்சர் பாருங்கள். தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். அடுத்தது ஃபோர்த் ஒன். தேரை பார்த்தான். ஆன்சர் பாருங்கள். தேரினை பார்த்தான். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஷின். வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடர் அமைக்க. மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். இதுதான் அதுக்கான தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் கொஷின். கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்து சேர்த்தும் இருவேறு தொடர்களை அமைக்க. எடுத்துக்காட்டு பாருங்க. அவன் முன் வந்து கூறினான். அவன் முன் வந்து கூறினான். தானே அவன் தானே நடந்து வந்தான். அடுத்தது கொண்டு நடந்து கொண்டு விற்றான். அடுத்தது விட்டான். அவன் மீனை பிடித்து விட்டான். இதுதான் அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் கொஷின். காற்புள்ளி இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக.
அடுத்தது பாருங்கள், சலசல வந்து 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 கலகல விம்மி விம்மி இவற்றின் இரட்டை கிளவி தொடர்களை எழுதி அவற்றை எழுதும் முறையை கூறுக. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சலசல சலசல, ஆற்றில் நீர் சலசலவென ஓடியது. கலகல, செல்வி கலகலவென சிரித்தாள். அடுத்தது 7th one, திருவள்ளர் செல்வன் திருவள்ளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது? அதற்கான இலக்கணம் விதியாது. 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சரியான தொடர் திருவள்ளர் செல்வன். திரு என்ற அடைமொழி பெற்று வந்த அவர் என்ற சொல் முழங்காமலும் முக்காலமும் மறைந்து வந்துள்ளது. வளர், வளர்ந்த செல்வன், வளர்கின்ற செல்வன், வளரும் செல்வன். இது 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமுதாயத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அவை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, திருமணமும் குடும்பமும். செகண்ட் ஒன், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ 2, 4, 1, 3. அடுத்தது பாருங்கள், தேர்ட் கொஷின், இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது. ஆன்சர் ஆப்ஷன் இ, இவை அனைத்தும். அடுத்தது ஃபோர்த் கொஷின், உற வந்து கூடும் படுபதி இரவி ஒத்தார் யார் யார்? ஆன்சர் ஆப்ஷன் இ, ராமன் சுக்கிரவன். ஃபிஃப்த் ஒன், எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்னும் பாரதியாரின் பாடல் வெளிப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் இ, தந்தை வழி சமூக முறை. அடுத்தது பேஜ் நம்பர் 69 பாருங்கள், மொழியை ஆள்வோம். அதில் சான்றோர் சித்திரம். அதில் பாருங்கள், வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர். பாடத்தில் மனம் ஒட்டாத கவனமின்றி இருந்த மாணவர் ஒருவரிடம், நமது சொற்பொழிவை பொருட்படுத்தாத விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய். நீ இங்கிருப்பதால் உனக்காகவோ பிறருக்காகவோ பயனில்லை. இங்கிருந்து உன்னால் செய்யப்படும் பொருள் இல்லை. அதனால் வகுப்பில் இருந்து வெளியேறு என நயம்பட உரைத்து வெளியேற்றினார். அவர் தன் திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனாரால் போற்றப்பட்ட பரிதிமாற் கலைஞர். அவர் தந்தையாரிடம் வடமொழியையும் மகாவித்வான் சபாபதியாரிடமும் தமிழும் பயின்றார். BA FA ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் ஆர்ட்ஸ் தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் BA பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப் பதக்கத்தை பரிசாக பெற்றார். 1893 ஆண்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி தமிழக ஆசிரியராக பணியாற்ற தொடங்கி பின் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி 40 நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் இயற்றினார். இவரது தனிப்பாசுர தொகை என்னும் நூல் G.U. போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மூசி புனர்லிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய ஞான போதினே அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்தது. அறிவியல் இதழாக திகழ்ந்தவர்.
தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சினிலும் முதலில் மெய்ப்பித்தார். இவரே பின்னாளில் 2004ஆம் ஆண்டு நடுவண் அரசன் தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது. பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை தமிழ் பரிதிமாற் கலைஞர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை நம் வாழ்வில் கடமையாக கொண்டிருந்த இவர் தம் 33வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். தமிழிசை செம்மொழி என்று நிறுவி அவர் எழுதி கட்டுரையில் கீழ்வரும் சில வரிகளில் அவருடைய உரைநடை ஆற்றலை தெரிவிக்கும். உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையிலிருந்து பழமொழிக்கு தலைமையும் மிக்க மேதமையும் உடையமொழி உயர்மொழி, தனித்து இயங்க வல்ல ஆற்றல் சார்ந்த தனிமொழி, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூயமொழி செம்மொழி ஆயினும் தமிழ் உயர் தனி செம்மொழியாம். சான்றோர் சித்திரம். அதுக்கான ஆன்சர் பாருங்கள். வினா அண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் பாருங்கள். ஒரு சிவை தாமோதரனாரால் பரிதிமாற் கலைஞர் எவ்வாறு போற்றப்பட்டார்? சிவை தாமோதரன் அவர்களால் திராவிட சாஸ்திரி என பரிதிமாற் கலைஞர் பாராட்டப்பட்டார். செகண்ட் கொஷின், பரிதிமாற் கலைஞர் எங்கு பணியாற்றினார்? 1893ஆம் ஆண்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள். பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நூல்கள் யாவை? ரூபாவதி, கலாவதி ஆகிய. அதிலிருந்து ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நூலையும் இயற்றினார். இது தேர்ட் கொஷின். அடுத்த தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஷின், பரிதிமாற் கலைஞர் தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? பெற்றோர் தமக்கு இட்ட பெயரானது சூரிய நாராயணன் என்ற வடமொழி பெயரை தமிழில் பரிதிமாற் கலைஞர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார். இது ஃபோர்த் கொஷின் அண்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின், ஜி.யு. போப் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட பரிதிமாற் கலைஞர் நூல் எது? ஜி.யு. போப் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட பரிதிமாற் கலைஞரின் நூல் தனிப்பாசுரத் தொகை ஆகும். இது வந்துட்டு சான்றோர் சித்திரம். அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். தமிழாக்கம் தருக. In terms of human development objectives, education is end in itself, not just a mean to end. Education is a basic human right. It is also the key which is open may economics, social, political rooms for people. It increases access to income and employment opportunities. Will economics generally analyzes the importance of education leisurely as a mean of better opportunity. It's in life, and that is the main of the chapter. Let it be clearly started. The educating people is a worthy goal in itself, irrespective of the economic rates of turn. In terms of human development objectives, education is the end of itself, not just a mean to mean. Education is basic human right. It is also the key which open mean economic, social and politics rooms of people. It increases access to income and employment opportunities. Well, economics generally analyzes the importance of education clearly as a mean of better opportunities in your life. Education people is a worthy goal in itself, irrespective of the economics rates of turn.
ரிட்டர்ன். தமிழாக்கம் பாருங்கள். மனிதகுல வளர்ச்சியின் அடிப்படையில் கல்வி என்பது இறுதியான ஒன்றாக அதிலிருந்து குறிக்கோளாகும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளன. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழாக்கத்துக்கான ஆன்சர். அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டு. பெற்றெடுத்த தாய்மொழியை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பழைய நீக்கி உற்றெடுத்த அன்புரையால் உலங்கு வைத்து உலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டோ கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கண்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி தொற்றென நம் அக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வகவி பாரதி ஓர் ஆசான் திண்ணம். நாமக்கல் கவிஞர். இலக்கிய நயம் பாராட்டுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. திரண்ட கருத்து. நாம் தாய்மொழி ஆகிய தமிழ் பின்னுக்கு தள்ளி பிறமொழிக்கு சிறப்பு. அதிலிருந்து பாரதியார் ஒரு ஆசான் என்கிறார் நாமக்கல் கவிஞர். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. திரண்ட கருத்து. அடுத்தது பாருங்கள் மைய கருத்து. பாரதியார் தாய்மொழி உலக மொழிகளுள் இனிய மொழி. அதிலிருந்து பாரதி ஒரு ஆசான் என்கிறார் நாமக்கல் கவிஞர். அடுத்தது மோனை நயம் பாருங்கள். செயலில் சீர்தோறும் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை எனப்படும். சான்று பாருங்கள். சீர்மோனை. பெற்றெடுத்த பின்னால் பி முதல் எழுத்து ஒன்றி வருது மோனை தொடை. மோனை நயம். எதுகை நயம். அடுத்தது செயலில் சீரோ அடியோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை தொடை எனப்படும். சான்று அடி மோனை. பெற்றெடுத்த உற்றெடுத்த அது இற்று இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை. அடுத்தது சந்தநயம். இப்பாடல் என் சீர் கலி நெடிலடி ஆசிரியர் விருத்தப்பால் அமைந்தது. அடுத்தது அணி. தமிழை தாயக உருவகம் செய்துள்ளதால் அஃது உருவக அணியாகும். சுவை. பெருமித சுவை. தலைப்பு பாரதி ஓர் ஆசான். இது திரண்ட கருத்து. நயம் பாராட்டுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கவிதையை படித்த பின் அக்கவிதை கிளர்த்தும் உணர்வுகள் குறித்து விழிப்புணர்வு உரை ஒன்றை எழுதுக. எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு வெறுமணல் பரப்பாய் விரிந்து கிடக்க ஓணான்கள் முட்டையிட கள்ளிகள் பிழைத்திருக்க பிள்ளைகள் விளையாட பன்றிகள் மேய்ந்திருக்க வானத்தில் மேகமுண்டு சூரியனின் மழையுண்டு காகமோ குருவியோ நிழலில் ஒதுங்க ஆறெங்கும் முள் மரம் உண்டு. எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு ஆறுக்கோர் ஊருண்டு ஊருக்கோர் சனமுண்டு வாழ்வை போல் ஒன்றுண்டு. இளங்கோ கிருஷ்ணன். இதை எழுதியவர் இளங்கோ கிருஷ்ணன். இந்த பாடலுக்கான விழிப்புணர்வு உரை பாருங்கள். மழை காலங்களில் பெய்யும் பெரும் மழையை தேக்கி வைத்த நம்மிடம் அணைகள் மிக குறைவு. அதிலிருந்து நீர் உறிஞ்சும் முள் மரங்கள் அழிக்கப்பட வேண்டும். நெகிழிகளில் பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. விழிப்புணர்வு உரை ஒன்றை எழுதுக. அதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள். வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின். என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீதுதான். அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு தீர்ப்பார்கள். வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய பதிலாக இத்து எடுத்துருங்க. தலைமுறை மீதான இடத்துல மீது அதுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரணும். அதுக்கப்புறம் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல சிங்கத்தை பக்கத்தில் இப்போ போட்டுக்கோங்க. சிங்கத்தை போல எதிர்கொண்டு பக்கத்தில் இத்து இருக்குது. இத்தை எடுத்துருங்க. தீர்ப்பார்கள். இது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின். எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதனை கண்டு ஒன்றும் செய்யாதறியாது தன்னம்பிக்கையின்றி
துன்புறுவாய். நிறைய தன்னம்பிக்கை கொள். ஆன்சர் பாருங்கள். எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதனை கண்டு. முன்னேறி செல்வதனை நைக்கு பக்கத்தில் இக்கு போட்டுக்கோங்க. முன்னேறி செல்வதனை கண்டு. ஒன்றும் செய்ய தெரியாத நம்பிக்கையின்றிக்கு பக்கத்தில் இத்து போட்டுக்கோங்க. துன்புறுவாய் கொஷின் மார்க். நிறைய தன்னம்பிக்கை கொள். இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஷின். நம் வாழ்க்கையில் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்து கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும். ஆன்சர் பாருங்கள். நம் வாழ்க்கை தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. கவனத்தின் தரத்தை தைக்கு பக்கத்தில் இப்போ போட்டுக்கோங்க. தரத்தை பொறுத்திருக்கிறது. அடுத்தது கூர்ந்து இக்கு எடுத்துருங்க. கவனம் அறிவை பைக் பக்கத்தில் இப்போ போட்டுக்கோங்க. பெறுவதற்கு வளர்ப்பதற்குமான டைக்கு பக்கத்தில் இத்து போட்டுக்கோங்க. தேவையாகும். அடுத்தது ஃபோர்த் கொஷின். மாணவர்கள் பெற்றோர்களை நமது நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள வேண்டும். நமது இன்பம் துன்பங்களை பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆன்சர் பாருங்கள். மாணவர்கள் பெற்றோர்களை லைக் பக்கத்தில் இத்து போட்டுக்கோங்க. நண்பர்களாக காக்கு பக்கத்தில் இப்போ போட்டுக்கோங்க. நண்பர்களாக பாவித்து நட்பு இப்புக்கு பக்கத்தில் இருக்க இக்கை எடுத்துருங்க. கொள்ள வேண்டும். நமது இன்பத் துன்பங்களை நடுவில் வந்துட்டு இப்போ போட்டுக்கோங்க. துன்பங்களை பெற்றோர்களுடன் பகிர்ந்து இக்கை எடுத்துருங்க. கொள்ள வேண்டும். அடுத்தது ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை கற்றுக் கொடுக்கும். ஆன்சர் பாருங்கள். ஆசிரியருக்கு கீழ்ப்படிதலுக்கு நடுவில் இப்போ போட்டுக்கோங்க. என்னும் குணம் உண்மையானவற்றை பக்கத்தில் இத்து போட்டுக்கோங்க. தெரிந்துக்கு பக்கத்தில் இக்கு இருக்குது. இக்கை எடுத்துருங்க. அறியாமையினை அகற்றிக்கு பக்கத்தில் இப்போ போட்டுக்கோங்க. அகற்றி பலன் நல்லனவற்றைக்கு பதிலாக இக்கு போட்டுக்கோங்க. கற்றுக் கொடுத்தல். இக்கு போட்டுக்கோங்க. கற்றுக் கொடுத்தல். இது ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ்காணும் பகுதியை படித்து அறிவிப்பு பலகையான செய்தியினை உருவாக்குக. வேர்களை விழுதுகள் சந்திக்கும் விழா மே 15, 2019. அறிவிப்பு பலகை செய்தி. இதிலிருந்து வணக்கம். வருகிற மே 5, 2019 திருச்சிராப்பள்ளியில் வேர்களை விழுதுகள் சந்திக்கும் விழா என்ற பெயரில் ஒரு விழா நடக்கவிருக்கின்றது. அது வரைக்கும் அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பெற்றோர்களிடம் வாழ்த்து பெறுகின்றார்கள். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டிமன்றம். தலைப்பு தனிமனித வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் உறவினர்களா நண்பர்களா? மொழியோடு விளையாடு. தனிமனித வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் உறவினர்களா நண்பர்களா? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நடுவர் மோகன் உறவினர்களே நடுவர். அதிலிருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கூறி இன்றையமையதை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க. சுழிக்குளம் நவமதி மேவிடவே வசிகுர லுடனாட மகுடனாட ருளடவி
திறனறி வருளுமே. அடுத்தது பொதுமதி பழமேவு துணித்தரம் தரமே மதத்தரவி முதல திரவிய நிரம்ப. இந்த பாக்ஸில் இதை ஃபில் பண்ணணும். பொதுமதி பழமேவு. அடுத்தது துணித்தரம் தரமே. மதத்தவிர முதல திரவிய நிரம்ப. இந்த பாக்ஸில் நம்ம இதை ஃபில் பண்ணணும். அதனுடைய விளக்கம் பாருங்கள். புதிய ஒளிமிக்க அறிவினை பெற வேண்டுமென்றால் அறிவு சுரங்கமாக விளக்கும் திருக்குறளை சுற்றி அதன் வழி வாழ்க்கை மேற்கொள்வாய். மேலும் சிறந்த தலைவர்களின் வாழ்க்கைகளையும் பெற்று திறன்மிக்க பல்துறை அறிவினையும் பெறலாம். நவமதி புதுமையான ஒளிமயமான அறிவு. அடுத்தது வசி உயர்ந்த மகுடன் தலைவன் அடவி பெருங்கூந்தல். அடுத்தது பாருங்கள், இதனுடைய விளக்கம். பல துறைகளிலும் பொது அறிவை வளர்த்துக்கொள், அது நல்லதொரு துணிச்சலை தரும். முனைப்பு தவிர்ந்தால் முதன்மைப்படுத்துவாய் செல்வமும் நிரம்பும். அடுத்தது மதம் தவிர முனைப்பு நீங்க திரவியம் செல்வம். இதனுடைய விளக்கம் இது. அடுத்தது பாருங்கள், எண்ணங்களை எழுத்தாக்கு. இந்த படத்தை பாருங்கள். எண்ணங்களை எழுத்தாக்கு, அதுக்கான ஆன்சர் பாருங்கள். இயந்திர உலகில் திசை மாறி செல்கின்ற குடும்ப உறவுகள் நவீன நன்மை நாசமாகியது போதும் நாகரீகம் நம்மை நசுக்கிய போதும் மீள முடியாத பொம்மைகளாய் வாழ்ந்திருப்பது ஒரு வாழ்வா. இது வந்துட்டு எண்ணங்களை எழுத்தாக்குக. அதுக்கு அந்த படத்துக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களாக ஆக்குக. எடுத்துக்காட்டு, குமரன் வீடு பார்த்தேன், குமரனை வீட்டில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாறன் பேச்சுத்திறன் யார் வெல்ல முடியும்? ஆன்சர் பாருங்கள், மாறனின் பேச்சுத்திறனை யாரால் வெல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், போட்டி வெற்றி பெற்றது, கலைச்செல்வி பாராட்டுக்கள் குவிந்தன. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. போட்டியில் வெற்றி பெற்றதால் கலைச்செல்விக்கு பாராட்டுக்கள் குவிந்தன. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும். தேர்ட் கொஸ்டினுக்கான பாருங்கள், காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், அனைவர் அன்பு அழைத்தவன் துன்பம் தர யார் மனம் வரும்? ஆன்சர் பாருங்கள், அனைவரையும் அன்பால் அழைத்தவனுக்கு துன்பம் தர யாருக்கு மனம் வரும்? இது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள், சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நிற்க அதற்கு தக. இந்த பாக்ஸ் பாருங்கள், சுழல். உங்கள் பெற்றோர் வேலைக்கு செல்பவர்கள். அவர்களின் மாத ஊதியம் குடும்ப செலவிற்கு, படிப்பு செலவிற்கு, தாத்தா பாட்டியை கவனித்துக் கொள்வதற்கும் மட்டும் போதுமானதாக உள்ளது. இச்சூழலில் பெற்றுள்ள ஒரு மகளாக பெற்றோருக்கு நீங்கள் எவ்வாறு உதவுவீர்கள்? தவிர்க்க வேண்டிய ஆடம்பர செலவுகள் என்ன? கருதுவனவற்றை பட்டியலிடுக. பொறுப்புள்ள மகளாக உங்கள் பெற்றோருக்கு என்னென்ன உதவிகள் செய்வீர்கள்? நிற்க அதற்கு தக.
அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தவிர்க்க வேண்டிய ஆடம்பர செலவுகள் என்ன நீவில் கருதுவனவற்றை பட்டியலிடுக. நோட் பண்ணிக்கோங்க. பொறுப்புள்ள மகளாக உங்கள் பொறுப்புக்கு என்ன உதவிகள் செய்வீர்கள்? அது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நண்பர்களோடு வெளியில் சென்று செலவிடுவதை தவிர்ப்பேன். பொறுப்புள்ள மகளாய் கடைக்கு சென்று வருவது. அடுத்தது, மின்சாரம், தண்ணீர் போன்றவற்றை சிக்கனமாய் பயன்படுத்துதல். பொறுப்புள்ள மகளாய் தண்ணீர் பிடித்து கொடுப்பது. அடுத்தது, தொலைவில் செல்வதற்கு கூடுமானவரை பேருந்தை விட தொடர்வண்டியையே பயன்படுத்துவேன். அடுத்தது, வீட்டை தூய்மை செய்து தூய்மையாக வைத்திருப்பேன். இது வந்துட்டு நிற்க அதற்கு அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். படிப்போம், பயன்படுத்துவோம். உணவகம், லாபி, ஓய்வறை, செக் அவுட், வெளியேறுதல், ட்ரிப்ஸ், சிற்றிகை. அடுத்தது, மினி மீல்ஸ், சிற்றுணவு. இதோட இந்த லெசனுடைய 1 மார்க் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.